ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி ஒரு மெசேஜோடு உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். இன்றைக்கி என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கனெக்ஷன் வித் லார்ட் ஜீசஸ். அதாவது இயேசுவோடு நமக்கு இருக்கிற கனெக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான மெசேஜ். ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த வார்த்தையை. அதாவது கனெக்ஷன் வித் காட், இட்ஸ் நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, சர்ச் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஒர்க் எக்ஸெட்ரா. இட் இஸ் பியாண்ட் தட். அதாவது இயேசுவோடு இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஊழியம் செய்கிறது, இயேசுவுக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறது, சர்ச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இல்லை சோஷியல் ஒர்க் நல்ல வேலைகளை செய்கிறது, சமூக சேவைகள் பண்ணுறது, இது போன்ற காரியங்கள் மட்டுமல்ல, இட் இஸ் பியாண்ட் தட். அதையும் தாண்டி இருக்கிறது தான் இயேசுவோடு இருக்கிற உண்மையான கனெக்ஷன். இட் இஸ் டீப்பர் தேன் தட். அதாவது இது போல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விட ஆழமானது இயேசுவோடு இருக்கிற கனெக்ஷன். இட் இஸ் பவர்ஃபுல் தேன் தட். இது எல்லாத்த விட வல்லமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது இயேசுவோடு நமக்கு இருக்கிற கனெக்ஷன். இட் இஸ் வெரி மச் ட்ரூ அண்ட் ரியல் தேன் தட். மிக மிக உண்மையானதும் சத்தியமானதும் ஒரு யதார்த்தமான ஒரு அனுபவமாக இயேசுவோடு நமக்கு இருக்கிற கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா யோவான் 15, 1, 4, 5. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போது உண்மையான திராட்சை செடியாக அவர் ஒரு உவமையாக ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு சொல்கிறாரு. நம்ம கொடிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதுக்காக இந்த கனெக்ஷனை இயேசு முக்கியப்படுத்தி இந்த வசனத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, யோவான் 14, 15, அப்புறம் 21, 23வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 21, 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு 15வது வசனத்தில் இருக்குது. 21ல் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. 23ல் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம உண்மையாக இயேசுவை நேசிக்கிறோம்னு சொன்னால், நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்ளும்படி, அவருடைய வார்த்தையை கை கொள்ளும்படி, அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம கீழ்ப்படியும்படி நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். இஃப் வி ட்ரூலி லவ் ஜீசஸ், வி வில் பி கமிட்டட் இன் ஒபேயிங் ஹிஸ் வேர்ட்ஸ். ஸோ அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையாக கீழ்ப்படியணும், அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையாக கீழ்ப்படியணும்னு சொன்னால், நமக்கு அவரோட இருக்க கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கன்சிஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், அதாவது தொடர்ந்தேச்சியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் ரெக்வயர்ஸ் ஸ்ட்ரென்த், மோர் கிரேஸ், அண்டர்ஸ்டாண்டிங், லவ் எக்ஸெட்ரா. ஸோ உண்மையாக தொடர்ந்தேச்சியாக நம்ம இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் நினைக்கிறத நம்ம செய்யணும், அவர் விரும்புகிறத நம்ம செய்யணும், அவர் மனசு எதுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும்னு சொன்னால், அவர் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம தேடி அதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கு கீழ்ப்படிய நமக்கு இயேசுவோட தனிப்பட்ட நெருங்கிய உறவு அவசியம். இயேசுவோட நம்ம மனசு விட்டு பேசணும். இயேசு பேசுகிறத என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி நம்ம காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட ஏதாவது வசனத்தின் மூலம் பேசுவார். அதற்கு உண்மையாக கீழ்ப்படிவதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த கனெக்ஷன் வித் ஜீசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதே போல் அதில் இன்னொரு விஷயம், some people he allows for some seasons in our life to help us. அதாவது சில பீப்புளை நம்ம லைஃப்பில் அலோவ் பண்ணுவார் ஆண்டவர். எதுக்குன்னா, நமக்கு உதவி செய்கிறதுக்காக, நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தரதுக்காக, சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சில பீப்புளை அலோவ் பண்ணுவார். பட் பீப்புள் ஆர் ரிசோர்ஸஸ் ஆஃப் காட். அதாவது பீப்புளை ஆண்டவர் தான் அந்த சீசனில் நமக்கு அனுப்புகிறாரு. ஆனால் நம்மளோட உண்மையான சோர்ஸ், உண்மையான டீப் கனெக்ஷன், உண்மையான உறவு, ஆழமான ஒரு உறவு, ஒரே ஒரு உறவு, அது யாருன்னு பார்த்தா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லுகிறார். அவரிடத்துலேருந்து நாம் பெற வேண்டிய
சாரத்தை, அவரிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய சத்துவத்தை, அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாய் மாறும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.